நீங்க பொத்தாம் பொதுவாக இதை கடந்துட முடியாது இந்த அதிகாரிகளினுடைய நியமனத்தை. அதுக்குதான் நான் முன்னாடி நிறைய காரணங்களை சொன்னேன். இதை தாண்டி இதுவரைக்கும் இந்திய துணைக்கண்டத்துல தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பிறகு அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்களே தவிர, வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர் மாற்றப்பட்டதே கிடையாது. இதுதான் முதல் முறை ஒரு மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர். கூடுதல் செயலாளர்களை மாத்திருக்கிறாங்க, துறை அதிகாரிகளை மாத்திருக்கிறாங்க, ஐபிஎஸ் ஆபீசர்ஸ கூட மாத்திருக்காங்க. ஆனா முதல் முறையாக நான் திரும்ப திரும்ப சொல்றேன், வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு பிறகு தலைமைச் செயலாளரை மாற்றுவது என்பது ஒட்டுமொத்த பியூரோக்ரசியும் நீங்க மாத்தி போடுறதாகத்தான் பொருள். அதுல அந்த அறிவிப்புல ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. இதுதான் சந்தேகத்துக்குரியதாக இருக்கு. எல்லா அறிவிப்புகளையும் ஜிஓலையும் வித் இமீடியட் எஃபர்ட்னு போடுவாங்க. அது ஒரு வழக்கமாக நடைபெறுகிற நடைமுறை தான். அதுல ஒன்னும் நீங்க உள்நோக்கம் கற்பிக்க முடியாது அப்படின்னு இருந்தாலுமே கூட, இப்ப இந்த அறிவிப்புல என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நைட்டே ரிலீவ் ஆகி புது ஆபீசர் சார்ஜ் எடுக்கணும்ன்றாங்க. இப்ப ஏன் இவ்வளவு பதட்டத்தை காட்டுகிறது? ஒரு தலைமைச் செயலாளர் ஒரு இரவுக்குள் எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் கொடுத்துட்டு வெளியேறணும். புதிதாக வருகிற தலைமைச் செயலாளர் ஒரு இரவுக்குள் எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, சார்ஜ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அது எப்படி சார் சாத்தியப்படும்? மொத்தம் எத்தனை துறைகள் இருக்கு? அது சம்பந்தப்பட்ட கோப்புகளை குறைந்தபட்சமாக என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன பணிகள் பெண்டிங்ல இருக்கு, தேர்தலுக்காக என்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு, என்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கு. இதை சொல்வதற்காகவாவது ஒரு 2 நாள் அவகாசம் தேவை இல்லையா? குறைந்தபட்சமாக நான் சொல்றேன். இன்னும் கூடுதலான அவகாசங்கள் தான் தேவை. சாதாரண கார்ப்பரேட் கம்பெனியினுடைய எம்ப்ளாயிக்கே 1 மாசம் நோட்டீஸ் பீரியட் சார். அந்த நோட்டீஸ் பீரியடுக்குள்ள அவர்கிட்ட இருக்கிற பொறுப்புகளை அவர் ஒப்படைக்கணும். நிறுவனத்துல என்னென்ன கொடுக்க வேண்டியதோ அதை கொடுக்கணும். நீங்க ஒரு தலைமைச் செயலாளர் ஒரே இரவுக்குள்ளாக நீங்க அதை மாத்துறீங்க. அதுவும் என்ன சொல்றீங்க அப்படின்னா, இன்றைக்கு இரவே எல்லாவற்றையும் முடித்து கொண்டு புறப்படணும், புதிய அதிகாரி சார்ஜ் எடுக்கணும் அப்படின்னா, இந்த அவசரம் ஏன் என்கிற கேள்விதான். அப்ப இந்த அவசரத்துக்கு பின்னால் என்ன இருக்கு அப்படின்னா, உடனடியாக தேர்தல் ஆணையம் வேறு எதையோ தமிழ்நாட்டுக்குள் செய்ய முனைகிறது. கொல்லைப்புற வழியாக தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தல் ஆணையம் ஏதோ வியூகத்தை வகுத்து கொடுக்கிறது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய சந்தேகம். அதைத்தான் முதலமைச்சர் வலுவாக எழுப்பியிருக்கிறார்.